அவள் தானே எங்கள் புன்னகை. சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டினே சந்தேகமா என்னையே நானும் பார்த்து கொண்டேனே. ஜாமத்தில் விழிக்கிறேன் ஜன்னல் வழி தூங்கும் நிலா. ஏன் நிலா, நானும் மற்றவங்கள மாதிரி உன் கூட தனிமையாகவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. யாரையும் மனசுக்குள்ள நினைக்காம எப்போதும் போல ஜாலியாக உன் கூட மட்டும் பேசிட்டு அப்படியே இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. பேசாம நானும் உன்ன மாதிரி இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. உன்ன மாதிரி இருக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற. ஆனால் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தா இருள மட்டும்தான் கிடக்கணுங்கிறது எழுதப்பட்ட விதி போல. அது எப்போதும் மாறப்போறதில்ல. ஓகே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இல்லை இது வேணாம், இது நடக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி தள்ளி விட்டுட்டா மட்டும் அது நடக்காமல போகுது. இது வரைக்கும் நான் மட்டும்தான் பயம் இல்லாமல் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கே பயமாக தான் இருக்கு. இப்போ கூட நான் பயப்படுறது எதுக்குன்னா, ஒருவேளை என் காதல் தோத்து போயிருமோ, இல்லை நான் அவளை லவ் பண்ணது பொய்ன்னு ஆயிருமோ அப்படின்ற எண்ணத்தில் நான் பயப்படவே இல்லை. நான் பயப்படுற ஒரே காரணம் அவ என்னை எப்போதுமே விட்டுற மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. அவளை அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அந்த ஒரு பயம்தான் இப்போ என்னை இவ்வளோ தூரம் யோசிக்க என்னை விட்டு கொடுக்காதுன்னு அவ உள்ளத்துல இருந்து வந்த அந்த சொல்லு என்னை விட்டு போயிருன்னு அவ உதட்டுல இருந்து வந்திருக்கு. உதட்டுல இருக்கிறத என்னால் எடுத்துக்க முடியாது, உள்ளத்துல இருக்கிறது தான் என்னால் எடுத்துக்க முடியும். நான் உன்னை விட்டு கொடுத்துட்டா நான் உன்னை காதலிச்சதுல அர்த்தமே இல்லை. எனக்கு இப்போதான் ரொம்பவே பயமா இருக்கு. எல்லாரும் கல்யாணம்னா குடும்பத்தோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சொல்லப்போனா நாளைக்கு நடக்க போகிற அந்த கல்யாணத்தை ரொம்ப எதிர்பார்ப்போட வரவேற்பாங்க. ஆனால் என் நிலைமை எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமும் இப்படி அனாதையா உங்ககிட்ட பேச வேண்டிய நிலைமை. மனசளவில் எப்பயோ உடஞ்சிட்டேன். என்னால் மேலே வரவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். நாளைக்கு நாள் எப்படி வெளியே போகுது, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியல. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக எல்லா உண்மையும் வெளியே வரணும், வந்தாகணும். என்ன ஆனாலும் சரி. இந்த உண்மையை எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே வெளியே வரணும்னு நினைக்கும் போது வெளியே கொண்டு வந்துடணும். காக்க வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த யூஸும் கிடையாது. ஸோ நாளைக்கு நான் மிருதுலாவை கல்யாணம் பண்ண விஷயம் வெளியே வந்தாகணும். ஆனால் யார் மூலமாக எப்படி வரும் தான் எனக்கு தெரியல. கண்டிப்பாக வாசு குளத்தில் என்னால் தாலி கட்ட முடியாது. நாளைக்கு இந்த கல்யாணமும் நடக்காது எனக்கு தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரமாக பயம் இருக்கதான் செய்யுது. அடடே வாங்க மிருதுலா, சாரி தப்பு. என் வருங்கால பொண்டாட்டிக்கு பியூட்டிஷியன் மேக்கப் போட வந்த மேடம். ரொம்ப பண்ணாத. நான் என்ன ரொம்ப பண்றேன், நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இடத்துல இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா சரியா பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன இனி நேரத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமும் இங்க வந்து நிக்கிற? அது நான் உன்னை பார்த்து கேட்கணும். நீ ஏன் தூங்காம இங்க வந்து நிக்க? நாளைக்கு உனக்கு தானே கல்யாணம். காலையில எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா? யாருமே தூங்கல, பேசிட்டு தான் இருந்தாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு ஒரு ரூமுக்கு போனா நீ அங்க இல்லை. சும்மா இப்படி வரும்போது நீ இங்க உட்காந்துருங்க, அதான் இங்க வந்தேன். என்னது என் கூட பேசணுமா? என் கூட பேசுறதுக்கு இனி உனக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சதுல. நாளைக்கு எனக்கும் வாசுக்கும் கல்யாணம். இனி என் கூட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஆமா, உனக்கும் வாசுக்கும் தான் கல்யாணம். இல்ல,
கடைசி நிமிஷம் கடைசி நொடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இருக்கலாம்ல. ஓ அப்படி. ம் சரி, என்ன பேசணும் சொல்லு. இப்ப ஏன் அழுகுற? ஆ இப்ப ஏன் அழுகுறன்னு கேக்குறேன். பக்கத்துல வரட்டுமா? ம் சொல்லு. முதல்ல உங்ககிட்ட நிறைய சாரி சொல்ல விரும்பிக்கிறேன். நிறைய இடத்துல நிறைய விஷயத்துல உன்னை நான் கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன், சில டைம் யூஸ் கூட பண்ணியிருக்கேன். தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பொருள் மாதிரி உன்னை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனா நான் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு சாவித்திர பொம்மை மாதிரி இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் நீ பண்ண. எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு பாசம் கிடைச்சிட மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையோட ஃபார்முலா என்ன தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் இருந்தும் கடவுள் நம்ம கிட்ட அவரை தக்க வைக்க விட மாட்டாங்க. ஆனா எதுவுமே இல்லாம இதெல்லாம் ஏங்க உங்களுக்கு கடவுள் அதை கொடுக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போலாம். நான் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்பரை மாத்தி போட்டு உனக்கு கால் பண்ணது. அந்த காலை அடியோட அப்பவே கட் பண்ண தெரியாம மறுபடியும் அந்த தூண்டலை எனக்கு கொண்டு வந்தது உன்னோட அக்கறை. அந்த அக்கறையான பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்பா மாறிச்சு. என்னையே அறியாம அது காதலாவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் உன் அண்ணன் என் லைஃப்குள்ள இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த காதலா இருந்தது உன்னை பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசையா இருந்தது. ஆனா உன் அண்ணன் என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்கணுங்கிறது ஒரு வெறியாவே மாறிச்சு. ஆனா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம என் கூடவே வச்சு சுத்திக்கிட்டேன். என் கனவு காதலனை தொலைச்சிருக்கேன்னு அன்னைக்கு தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஆனா அதுவும் எனக்கு நினைக்கல. இன்னைக்கு வேற ஒருத்திக்கு விட்டு கொடுக்க உன்னை வந்து நிக்கிறேன். நான் ஏன் உன்னை பார்க்கணும், உன்னை ஏன் நான் பேசணும்? இது எல்லாமே விதின்னு எனக்கு தெரியும். ஆனா கடைசியில என்னால என் அக்கா வாழ்க்கை போயிருமோன்னு பயந்து எல்லாத்தையும் மறைச்சேன். கடைசியா என்னால ஒரு அண்ணன் நம்பி அந்த பாசம் போயிடுச்சுன்னா அதுக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு தான் மொத்தமாவே இதுல இருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ணி உன்னை இன்னொருத்திக்கிட்ட ஆரவாத்தி கொடுத்துட்டேன். இப்ப வரைக்கும் உன் காதலை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கறதுக்கு என் மனசுல தைரியமும் இல்லை, தெம்பும் இல்லை. அழுதழுது கண்ணுல கண்ணீர் வத்திடுச்சு. இதுக்கு மேல அழுகவும் முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. கடைசியா என்ன என்ன ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாத. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி கேட்கறது அசிங்கமானதுதான். ஆனா என் கழுத்துல போட்டு மூணு முடிச்சுக்கிறது இதை நான் கேட்கறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என்னை ஹக் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் நான் ஏன்டி இப்படிலாம் பண்ணி என்ன சாவடிக்கிற? ஏற்கனவே நடப்படுமா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? இப்படிலாம் பண்ணி முழுசா கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டியா? I love you, Mahesh. I love you. இனிமே என்னால எப்படிதான் உன்னை கட்டிப்பிடிக்க முடியாதுல்ல? நாளைக்கு வாசுக்கு புருஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன உரிமையில நான் எப்படி ஒண்ணும் பண்ண முடியும்? வேண்டாம். உன் கூட அப்படி இருக்கும்போது அவ்வளோ சேஃபா ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுல்ல. ஏ அம்மு, இங்க பாரு, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. என்ன காலையில் வரைக்கும் டைம் இருக்கு. என்ன ஒருவேளை சரணுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் நீ நானும் சேர்ந்து நானும்
எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை உனக்கு தெரியவே வேணாம். உன் கூட நான் இருந்தா போதுன்னு நீ நினைச்சா இப்பவே என் கூட வந்துடுடி. உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். நீ இல்லாம என்னால முடியாதுடி. இது வரைக்கும் எவ்வளவு எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு மேல நான் முடியாதுடி. என் கூட வந்துடுறியா? மகேஷ், நான் நேற்று வந்தவன உன் லைஃப்ல. ஆனா சரண் அப்படி இல்லை. சின்ன வயசுல இருந்து நீ அவனும் எவ்வளவு பாசமா இருந்திருப்பீங்க. என் ஒருத்திக்காக எல்லாத்தையும் தூக்கி போட வேணாம். நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்ப நான் வேணான்னு முழுசாவே முடிவு எடுத்துட்டியா நீ? இங்க பாரு, நான் உன்னை வேணாம் முடிவெடுக்கல. நீ இன்னொருத்திக்கு புருஷனே ஆனாலும் இதயத்துல நீ வாழ்ந்துட்டு தான் இருப்ப. இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா நீவா நீவா உயிரின் உயிரே வரவா வரவா. மகேஷ், அக்கா. என்ன மகேஷ், தூங்காம என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை நீ பேசிட்ட. ஒன்றும் இல்லைக்கா. இவருக்கு இவரை தூக்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சும்மா பேசிட்டு. இங்க பாரு மிருதுலா, இப்போ கூட உன் மனசு உன் புருஷனை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலன்னு காலையில் நான் 9:30 வரைக்கும் டைம் இருக்கு. என்ன இப்போ நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனால் நீ நிற்கிற பிடிமானத்தில் தான் எதையுமே மாற்றிக்க முடியல. உன்னால உன் மனசை கட்டுப்படுத்த முடியாம உன் புருஷனை தேடி வந்து பேசுற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்படிலாம் நான் யாரையுமே பார்த்ததில்ல. என்னதான் நீ விலகி போகணும்னு நினைச்சாலும் உன் காதல் உன்னை விலக விடுதா? இதுல இருந்து புரிஞ்சுக்கோ. நீ குடும்பத்துக்காக பார்க்குற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் உன் வாழ்க்கை அடங்கியிருக்கு. நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம், ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை. உண்மைதான். ஆனால் எனக்கு என் அக்கா வாழ்க்கையும் சரண் மகேஷ் பிரிஞ்சிடக்கூடாது. இந்த 2 விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன். இது யாருக்குமே புரியவே புரியாது, புரியவும் வேணாம். விட்டு என்ன போறேன். ஏய் மிருதுலா, என்ன மகேஷ், உங்க பொண்டாட்டி உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு போறாளே? அண்ணி, அவளால் என்னை விட்டு கொடுக்க முடியல அண்ணி. அந்த வலியும் வேதனையும் தான் அவளையே அறியாம என்கிட்ட கேட்டு என்ன ஹக் பண்ணுன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு போறேன். ஏன்னா நாளைக்கு நான் வேற ஒருத்தியோட புருஷன் ஆயிடுவேனாமா. அதுக்கப்புறம் உரிமையோட அவளால் என்கிட்ட நெருங்க கூட முடியாதான். அது ரொம்ப தப்பா. அதான் ஹக் பண்ணிட்டு போறேன். இப்பவும் உங்க பொண்டாட்டிக்கு புரியல இல்லையா? அவ தான் உரிமையானவ அப்படிங்கிறது அவளுக்கு அவ மரமண்டைக்கு உரைக்கவே இல்லை, அப்படித்தானே? அண்ணி, அது அவளுக்கு உரைக்குதோ உரைக்கலையோ அது 2வது விஷயம். ஆனால் அவன் மனசுக்குள்ள நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எனக்கு போதும் அண்ணி. அண்ணி, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. வாசுவோட அம்மா சில கேள்விகளை என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒன்றும் இல்லை அண்ணி, முந்தானத்து கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டோம். குடிச்சதுல நான் போய் மிருதுலா கிட்ட பேச போனேன். அப்போது தெரியாமல் மிருதுலா சாரி கட்டிலில் அது என்ன கட்டில் இருக்குல்ல, அதில் ஆணியில் மாட்டி சேலை நடுவி கீழே விழுந்துருச்சு. தெரியாமல் கால் தடுக்கி விட்டு குடி போதையில் அவள் மேலே விழுந்துட்டேன். அதை அவங்க தப்பாக பார்த்துட்டு போய் வாசுக்கிட்ட தேவையில்லாமல் பேசி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் காலையில் என்கிட்ட அதை வந்து கேட்டாங்க. நான் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டேன். குடி போதையில் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. ஆனால் எதுவும் நடக்கலைங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லை அண்ணி, அம்மாவும் மிருதுலாவோட அம்மாவும் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அண்ணி கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. இது வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கானவனா சுற்றிட்டு தெரிஞ்சேன். ஆனால் டைம் நெருங்க நான் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். மகேஷ், என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? இதை தெரியாம தான் கேட்குறேன். அதெல்லாம் நீங்கள் ஒருபோது கவலைப்படக்கூடாது. இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் தான். ஆனால் இதுக்கான எண்டை மிருதுலா தான் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவளே அவள் வாய் திறந்து எமோஷ்னலாக என் புருஷனை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லுவாள். இது நடக்கலை, கண்டிப்பாக என் பேர் ஆதிரா கிடையாது. நான் உங்களுக்கு அண்ணியும் இல்லை. ஆமாம் அண்ணி, நாளையோட கேம் முடிய போகுதில்ல. ஒரு பக்கத்து பயமாகவும் இருக்கு, ஒரு பக்கத்து ஹாப்பியாகவும் இருக்கு,
ஒரு பக்கத்து கஷ்டமாகவும் இருக்கு. இந்த மூணுல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதை விட சரண் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு யோசிக்கும் போதே பயங்கரமா டென்ஷனா இருக்கு அண்ணி. இங்க பாருங்க, இதை பத்தி இப்ப எதையுமே யோசிக்காதீங்க, புரியுதா? அதை எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பாம நிம்மதியா தூங்கி எழுந்திரிங்க. நாளைக்கு பொழுது உங்களுக்கானது. ஓகே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இங்க சமாளிக்க முடியாத ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது, புரியுதா? எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் நானும் உங்களை தேடி வந்தேன். என்னடா நீங்க மட்டும் ஆளை காணான்னு. சரி, வந்து தூங்குங்க, வாங்க. கவலைப்படாதீங்க மகேஷ், அண்ணி இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் மனசு ரொம்ப குழப்பமா, பயமா, பதட்டமா, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஃபீலுக்கு போயிட்டேன் நீ. நீங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது இதை விட நம்ம பார்க்குற கஷ்டம் எவ்வளவோ இருக்குன்னு ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள நினைங்க. கஷ்டம் கூட கால் தூசி மாதிரி ஆயிடும். ஓகே, டோன்ட் ஃபீல். வாங்க போகலாம். வரேன் நீ. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. வேர்க்கனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லும் போது தடுத்து நிறுத்திட்டா. ஒருவேளை நாளைக்கு மகேஷுக்கும் வாசுக்கும் கல்யாணம் ஆயிட்டா, அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட வாழ்க்கை கண்டிப்பா இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கக்கூடாது. ஐயோ, ஒரு வழியா எண்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் ரொம்ப பயமா இருக்கு. இவ கண்டிப்பா வாய் திறந்து சொல்லவே மாட்டா. சொல்ல போற நம்மளையும் தடுத்துதான் நிறுத்துவா. என்னால என் தங்கச்சி வாழ்க்கை போறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என் வாழ்க்கைக்காக எவ்வளவோ விஷயங்களை பண்ணிட்டா. இன்னைக்கு அவ வாழ்க்கை தலைகீழா மாற போறத ஒரு அக்காவா இருந்து என்னால தாங்கிக்க முடியாது. நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, என் புருஷன் என்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளுனாலும் சரி, என்ன அவன் வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ நாளைக்கு மகேஷ் கூட சேரணும். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்ன பாடுபட்டாது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு மட்டும் என்ன ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் அலோனா வந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கா. என்னதான் ஆச்சு இவளுக்கு? நாளைக்கு என் தம்பிக்கு தானே கல்யாணம், என்னமோ எனக்கே கல்யாணங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்படியே விடக்கூடாதே, கொஞ்சம் சில் பண்ணலாம். சந்தியா! சரண், சரண் குரல் தான். சரண், சரண், ஏய் என்னாச்சு? எதுக்கு கத்துற? என்னாச்சு சரண்? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல கீழே விழுந்துட்டியா? என்னடா? பயந்துட்டியா? இப்ப ஏன்டி கொரில்லா மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? மூஞ்ச பேத்துறேன். கொரில்லா கிரில்லான்னு பேச நீனா? என்னடா? இங்க பாரு, நிறைய டைம் சொல்லிட்டேன், இப்போ என்ன பயமுறுத்தாதனே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு தெரியுமா? தயவு செஞ்சு ஆல்ரெடி ஏதாவது கட்டத சொல்லிட்டேன். என்னாச்சு உனக்கு? ஏய் இருடி, எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் இப்ப என்ன பண்ணேன்? சும்மா தானே விளையாண்டேன். ஏன் விளையாட கூட கூடாதா? இங்க பாரு, எதுல விளையாடணும் எதுல விளையாட கூடாதுன்னு நிறைய இருக்கு. என்ன உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. எம்மா நிறுத்தம்மா, விட்டா என்ன குத்தி கொலை பண்ணிடுவ போல. பல்ல காட்டுறது முதல்ல நிறுத்து. மூஞ்ச பாரு, அவ என்ன டென்ஷன்ல இருக்கா, நீ ஒண்ணு போட விடு. கடுப்பு கடுப்பாம ஏகப்பட்ட டென்ஷனே. இதுல இவ ஒருத்தன் சரியான இம்சை. ஏய் என்ன இம்சம்லாம் பேசுற? கோபப்படுத்தும் வெளிய போ சரண். சும்மா டென்ஷனை கிளப்பிட்டு இருக்க. போ வெளிய போ. ஏய் இங்க பாரு, இங்க பாருடி. ஏய் உன்னை தாண்டி இங்க பாரு. விளையாட்டுக்கு தான் பண்ணேன், என்ன சும்மா உன்னை சீண்டி பார்க்கலன்னு தான் பண்ணேன். ஆனா சம்பந்தமே இல்லாம இப்படி கோவப்படுறதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இம்சனா நான் உனக்கு இம்சை ஆயிட்டேன். ஏண்டி செல்லமா பொண்டாட்டி கூட கொஞ்சம் விளையாடுறதுலாம் உனக்கு இம்சை ஆயிடுச்சு என்ன? டேய், விளையாடுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குடா, ஆனா நீ பண்ற பத்தியா? என்ன எவ்வளவோ விஷயம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நான் செத்தா போயிட்டேன். வேர்க்கனையே இந்த வேர்டு சொன்னதுக்கு தான் உனக்கு எனக்கு பயங்கரமா சண்டை வந்து நான் அம்மா வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டேன். என்ன இன்னொரு தடவை ஏதாவது பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ. எம்மா தாயே, இனிமே உன் கூட செல்லமா கூட சண்டை போட்டா இத செருப்பால் அடி என்ன? வரேன். டேய் டேய், நான் எதுவுமே சொல்லல டேய் சரண். சோ ஐயோ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சந்தியா, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு நடக்க போற விஷயத்தை நினைச்சு இப்ப தேவையில்லாம சரண் கூட சண்டை போட்டுட்டேன். ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனையை எப்படிதான் முடிவுக்கு கொண்டு வர்றது? சாரி சரண், இருந்த கடுப்புல ஒண்ணு திட்டிட்டேன். அடே தம்பி பையா, என்னடா தூங்காம சுத்திட்டு தர்ற? நீ வேற ஏன்டா அண்ணா பையா, நானே காதல் போட்டுக்கிட்டு போயிருச்சுன்னு இருக்கேன். வாவ் இன்ட்ரெஸ்டிங். இது எப்படா நடந்துச்சு? டேய் நான் உங்ககிட்ட சொன்னேன்டா ரீல்ஸ்,
அந்த ரீல்ஸ் தான்டா பண்ணோம். அந்த ரீல்ஸ் பண்ணதுக்கெல்லாம் கோச்சிட்டு போயிட்டு என் காதலே வேணான்ட்டு போயிட்டாடா தெரியுமா. இருந்தாலும் என் ஆல்ரா மச்சான் அவன். செருப்பாலே அடிப்பேன். நான் உனக்கு மச்சானா? கூட பிறந்த நான் ஏன் நான் உனக்கு மச்சானான்னு கேக்குறேன். நான் தான் சொன்னேன்ல. நீமே இந்த ரீல்ஸை பண்ணினா கண்டிப்பா உன் லவ் புட்டுக்குன்னு லவ் என்ன உன் இன்ஸ்டாகிராமே டெலிட் பண்ணிட்டு போயிடுவானுங்கடா. டேய் ரொம்ப பண்ணாது என்ன. சரி அதை விடு. அது புட்டுட்டு போனாலும் திரும்ப வந்து சேர்ந்துரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எப்பயும் மாசத்துக்கு கொட்டர் அப்படி நடக்கிறதா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு உனக்கு முடிஞ்சா கல்யாணம்டா. இல்லடா இப்படி இருக்க. ஆமாட்டு நான் ஹனிமூன் தான் சொன்னேன். வாய் எச்சு பேசுறதா வச்சு கூடாது என்ன. என்ன மிரட்டுற? என்ன மிரட்டுறங்கிற இங்க வேற கிளியாஞ்சட்டி. அப்புறம் மொத்தமா ஜட்டியெல்லாம் கிழிச்சு விட்டுருவோம் பாத்துக்கோ. டேய் நான் உன் தம்பிடா. உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. யார் நீங்களா? உங்க காதல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குதுக்கு நீங்க எங்க காதலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? செப்பலா கட்ட பிஞ்சு கூட்டு போ. டேய் என் காதல எனக்கு சரி பண்ண தெரியும்டா. சொல்லியிருக்காருல புத்தர். அடுத்தவங்க காதலுக்கு தண்ணி ஊத்துனா தான் காதல் தன்னால வளருமா? எவன் சொன்னது? அதான்டா புத்தர் சொல்லியிருக்காருல. ஓ புத்தர் காதல பத்திலாம் கவிதை எழுதியிருக்காரு அப்படித்தானே? எந்த ஒரு புத்தருமா? இல்ல என்ன ப்ரொஃபஸரோ? டேய் இல்ல என்னடா படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல புத்தர் இந்த மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருக்காரு கூட உனக்கு தெரியாதா? வேறு ஓடோட வெட்டு வேணு மூடிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. நானே இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிடுவோம். போடா டே எரிச்சல கிளப்பாம. டே வேணும்னா இத கறிக்கடை பாய் ரீல்ஸ் இருக்குல்ல ட்ரெண்ட் ஆச்சு அதை வேணா பண்ணலாமா? எந்த கறிக்கடை பாய்? ஆண்டா 10 கிலோ கறிக்க பேர்ல பாய் கூட சும்மா சூப்பரா வசனம் பேசுவாரு. ஓ அப்படி இந்த இருங் பாய் அதானே? டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க ரீல்ஸ் ரீல்ஸ் செத்து போயிடாதடா. டேய் உனக்கு என்ன தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஃபாலோவர்ஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 35,000 கட்டுறதுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? 35,000மா? ஏண்டா இத்து போக ஒரு 30,000 ரூபாய் போடுக்கு நீ 35,000 கட்டுறியா? பாரு தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தா அடிச்சு மூஞ்சி மோர்ல ஒட்டச்சு விட்டுருவேன். மரியாதையா போ. நானே இங்க இருக்கிற பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது தெரியாது. போடாடே. இங்க பாரு நாளைக்கு உனக்கு கல்யாணம் புரியுதா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த நான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன இப்படி இருக்க அப்புறம் மிடிலா நீ வேணாமா? நீ மிடிலா நீ வேணா காதலே வைக்கலையா? டே நீ மூடிட்டு என்ன நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மகேஷ் என்ன லவர்ஸ் மாதிரியே 2 பேர் நடந்துக்கிறானுங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ? இவனுக்கு நம்ம அப்படிப்பட்டவனுக்கு நம்ம வேணா அப்படி இருக்கலாம். சரணு என்னடா என்னடா சரணு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிற? ஒன்னும் சரியில்லையே. டேய் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி உன் தோல் மேல வந்து சாஞ்சேன். என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அந்த நாய்க்கு அசிங்கப்படுத்துற தவிர வேற என்ன தெரியும்? ஏடுங்க பாய் கொஞ்சம் உங்க சட்ட சாத்திட்டு நிக்கிறேன். என்னடா என்னாச்சு? ஐ லவ் யூடா. சி ஐ லவ் யூவா? கன்ஃபார்மா அவனுக்கு தானே அவனுங்க? சி இவனுக்குலாம் எப்படி நம்ம கூட வந்து பிறந்தானுங்க? சி இவனு கூட எப்படி நம்ம வந்து பிறந்தோம்? ஐயோ ஐயோ எல்லாம் என் தலையில பேசாம விக்ரமன் கூட இருந்திருக்கலாம். என்னடா திடீர்னு ஐ லவ் யூங்கிற? என்ன ஐ லவ் யூங்கிறான்ல திரும்ப சொல்ல வேண்டியதானே? பின்னாடி என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறான். பாரு மூடிட்டு இந்த இடத்த விட்டு போ. அவன் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் அவனுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்த நீ சட்ட சாத்திட்டு போ. ரொம்ப பண்ணாதீங்கடா. மூட்டு போடா. பாரு மாதவனை பத்தி உனக்கு தெரியல என்ன? இன்னைக்கு மாதவனுக்கு தேவைப்படல. பாக்குறேன்டி பாக்குறேன். சரினே வந்து எங்க அண்ணனே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீல. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. ஆமா ஆமா அப்படியே அண்ணன் மாசம் வலியுது. போடா. என்ன சரணு? சந்தியா என்ன திட்டிட்டு? டேய் உன் பொண்டாட்டி தானே திட்டினாங்க. இதுக்கு என்ன இவ்வளவு ஃபீல் பண்ற? இப்பெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டியே. என்ன அப்படின்னு சொல்லி திட்டினாங்க? எப்பயும் வழக்கம் போல சண்டை போடுவீங்க, அப்புறம் கொஞ்சிக்கிறீங்க கூட்டிக்கிறீங்க, அப்புறம் என்ன? அப்படி இல்ல அவ இன்னைக்கு பேசுனது ஒரு மாதிரி டென்ஷனா ஒரு மாதிரி ஏதோ மாதிரி பேசிட்டா. அது ஒரு மாதிரி வருத்தமா இருந்தது. வேற ஒன்றும் இல்லை. எதையும் மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதான்டா உங்ககிட்ட வந்தேன். டேய் என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? நான் இருக்கேன்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஏன் மகேஷ் நான் ஒண்ணு கேட்கவா? என்ன சொல்லு. என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இது எத்தனை தடவை கேட்ப? நான் தான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்ம கூட பிறந்த 6 பேர்ல எனக்கு ஸ்பெஷல் பர்சன்னா அது நீ தானே. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. என்னை யாராவது சின்னதா ஒரு சொன்னா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. இப்ப என்ன சந்தியா திட்டாதான்.
அவன் அவன் புருஷங்கிற உரிமையில என்னை திட்டா. ஓகே, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சந்தியா எதையும் யோசிச்சுட்டே இருக்கா. அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை நான் சொன்னா வருத்தப்படுவேன்னு என்னமோன்னு கூட சொல்லாம இருக்கலாம். உனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்தே நான் எல்லார்கிட்டயுமே உண்மையா தான் இருப்பேன். நான் உண்மையா இருக்கவங்க எனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. சரி, இப்ப அதுக்கு எதுக்கு தேவையில்லாம் முடிச்சு போட்டுட்டு இருக்க? உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. இல்லடா, இப்பெல்லாம் இப்பெல்லாம் நான் நான் ஏதோ ஏமாந்து போன மாதிரி, என்னை யாரோ ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டா. சரணு, ஆமாடா, எனக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ இல்லையோ, நான் என் மனசுக்குள்ள உயிரா நினைக்கிறவங்க எனக்கு உண்மையா இருக்கணும்னு எப்போதுமே நினைப்பேன். அதே மாதிரிதான் நான் உங்ககிட்ட இருந்திருக்கேன், இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி என்கிட்ட எதையோ மறைக்கிறா, அது எனக்கு தெரியுது. ஒருவேளை அது தெரிஞ்சா நான் கஷ்டப்படுவேன்னு நினைச்சுதான் மறைக்கிறான்னு புரியுது. ஆனா ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு, அவன் என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு. டேய், அது அது ஏதாவது அவசியம் இல்லாத விஷயமா இருந்திருக்கலாம், அதனால கூட மறைச்சிருக்கலாம்லடா. அப்படி என்னடா அவசியம் இல்லாத விஷயம்? ஏதாவது இருக்கும்டா, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவியா என்ன? இங்க பாரு, நீ வருத்தப்பட்டா என்னால தாங்கிக்க முடியலடா. ப்ளீஸ். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? எனக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ இல்லையோ, நீ மட்டும் எப்போதுமே எனக்கு உண்மையா என்னை ஏமாத்தாம இருப்பில்லடா. ஏன்னா நம்ம ரொம்ப நம்புறவங்க நம்ம முதுகுல குத்தும் போது அது ரொம்ப வலிக்கும் இல்லை. அதான்டா, அம்மாக்கு அப்புறம் நான் ரொம்ப லவ் பண்ண பர்சன்னா அது நீ. இப்போ சந்தியா மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கணும் அதே அளவுக்கு தான் உன் மேலே லவ் வச்சிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக்க முடியலடா. என்னால என் கேரக்டர் மாத்திக்க முடியல. நான் இப்படிதான், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருக்கட்டும், யாராவது நம்மள முதுகுல குத்தும் போது அது எப்படி வலிக்கும். இப்பெல்லாம் எனக்கு அப்படிதான் ஃபீலா இருக்கு. சொல்லு மகேஷ், நீயாவது என்னை ஏமாத்தாம எப்போதுமே எனக்கு உண்மையா ஒரு துணையா இருப்பே இல்லை. நான் உன்னை ரொம்ப நம்புறேன். நீ மட்டும் எந்த விதத்திலையாவது எந்த விஷயத்திலையாவது என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்தினா அந்த வழி என்னால தாங்க முடியாதுடா. நான் செத்தே போயிடுவேன்டா. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? உன்னை ஏமாத்துறதுல எனக்கு என்னடா கிடைக்க போகுது? ஆனா சரண், சாரி. எதுக்கு தெரியலடா, சொல்லணும்னு தோணுச்சு. யாரும் உன்னை ஏமாத்துறாங்களோ இல்லையோ, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்டா. உனக்கு உண்மையா இருக்கு. ஒருவேளை நான் எதையாவது உன்ட்ட ஏமாத்திட்டா அந்த விஷயம் உனக்கு நல்லதுக்காக கூட இருந்திருக்கும்டா. எல்லா விதத்துல இருந்து நீ யோசிக்கணும். என்ன, உனக்கு நான் இருக்கேன், உன் தம்பி இருக்கேன். ஐ லவ் யூடா. இங்க பாரு, உன் மேல எப்போதுமே அன்பாகட்டும், பாசமாகட்டும், கோவமாகட்டும் எல்லாத்தையுமே எனக்கு அதிகமாக காட்டி தான் பழக்கம். ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல உனக்கு ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லதுக்காக தான் நான் அதை செஞ்சிருப்பேன்னு நீ நம்பணும். நம்புவியா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீ நீ எப்போதுமே என்னை விட்டு போயிடக்கூடாது. என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தம்பியா பொறுக்கணும். நான் தான் உனக்கு அண்ணனா பொறுக்கணும். நம்ம அண்ணன் தம்பி பாசத்துக்கு எண்டே வரக்கூடாதுடா. யாருனாலையும் எண்டு கொடுக்க முடியாது, நீ கவலைப்படாத. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஐயோ, இப்படிப்பட்ட அந்த உறவுக்குள்ள விரிசல் வந்துட்டா யார் தான் நிம்மதியா இருப்பா? என்னை விட நீ மகேஷ் தாண்டா அதிகமா லவ் பண்ற, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா சரண், ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால தாங்கிக்க முடியாது.
தான் வெளிச்சம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்ளோ பாசமா இருக்கீங்க. இந்த பாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் காரணமா இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எப்போதுமே சந்தோஷமாவே இருக்கணும்டா. இந்த பாசத்துக்கு முற்றுப்புள்ளி நான் வைக்கவே மாட்டேன். உங்க ரெண்டு பேரோட இந்த பாசத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அத்தை, என்ன அத்தை இன்னி இடத்துல மண்டபத்துக்கு உழப்பிட்டு இருக்கீங்க? தூங்கலையா அத்தை? அது நான் உன்னை பார்த்து கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உன்னை பார்த்துட்டேன். இங்கே தான் அங்கங்கே சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு, ஏன் தூங்கலையா? தெரியல அத்தை, தூக்கம் வரல. ஏன் வாசு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, நாளைக்கு கல்யாணம் இல்லை, அதான் அதை நினச்சி கொஞ்சம். வாசு, சொல்லுவாங்கல்ல, சில விஷயங்கள்ல யாரும் வாயால் சொல்கிறத நம்பக்கூடாது, அதை தீர விசாரித்து தான் சில முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டணும்னு இப்போ தோணுதுமா. இல்லத்த, அவசரம்லாம் நீங்கள் படலை. என்ன, கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன, ஒரு சில விஷயங்கள் வெளியே வர்றதுக்கு நிறையா தாமதம் ஆகலாம், ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு முடிவில் அது வெளியே வந்துச்சுன்னா அது யாருக்குமே எந்த லெவல்லையும் பிரச்சனையாக போகாமல் சுலபமாக முடியும். அதனால் என்னை பொறுத்தளவில் நீங்கள் எடுத்த முடிவை ஒருபோதும் நான் தப்பு சொல்லிடவே மாட்டாத்த. வாசு, எப்படி? எல்லாம் அப்படித்தான் அத்தை, கவலைப்படாதீங்க. எல்லாம் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் நடக்கும். என்ன, சின்ன வயசுலேருந்தே பெரிய பாட்டி சொல்லியிருக்காங்க, யாரோட மனசும் கோன்றபடியோ இல்லை அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரியோ நம்ம எப்போதுமே நடந்துக்கக்கூடாது, எல்லாருமே எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பெரிய பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்போதுமே நான் கடைப்பிடிப்பேன். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வழி பண்ணாதீங்க, நாளைய பொழுது நன்றாகவே அமையும். வாசு, சாரிம்மா. அத்தை, எதுக்கு சாரி எல்லாம்? இது என் கடமை. என்ன, நீங்கள் கவலைப்படாதீங்க, போங்க அத்தை, போய் தூங்குங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏங்க ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? சாப்பிடும்போது கூட ஒழுங்காக சாப்பிடல, வேணான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு வந்துட்டீங்க, என்னங்க? ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் ஒன்றுக்கு 2 தடவை இந்த விஷயத்த என் கண்ணால் பார்த்துட்டேன். இப்போவும் யார்கிட்டயாவது சொல்லாமல் இருந்துட்டா தப்பாக போயிருமோன்னு தோணுது. என்னங்க? உன்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. எங்க நான் உன் தங்கச்சியை பற்றி தப்பாக சொல்லிடுவானோன்னு. அதான். ஏன் தங்கச்சியை பற்றியா? எனக்கு ஒன்றும் புரியல. நீ தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாத, தப்பாகவும் எடுத்துக்காத. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கு. விக்ரம், என்ன உளறிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நிஜமாதான். தப்பா நினைக்க மாட்டீங்களா? சொல்லிடவா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல பேசலாம். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சரண் கல்யாணத்தப்ப என் தம்பி மகேஷையும் உன் தங்கச்சி மிருதுலாவையும் 2 பேரையும் கொஞ்சம் நெருக்கமாக, ஐ மீன் ஹக் பண்ணுற மாதிரி பார்த்தேன். விக்ரம், இரு நான் முழுசாக சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசு. என்ன, அது கூட ஏதோ கூட விட்டுறலாம், என்ன அப்படி விட முடியாது. ஆனால் அகெயின் என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் மகேஷ் பயங்கரமாக குடிச்சிருந்தான். எதுக்கு குடிச்சான்னு தெரில, ஆனால் ரொம்ப குடிச்சிருந்தான். அவன் குடிச்சிருந்தா கண்டிப்பாக சரணு குடிச்சிருந்துருப்பான். ஆனால் குடிச்சிட்டு அதே மாதிரி நெருக்கமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப்பு. விக்ரம் ப்ளீஸ், என்ன நீங்க நாளைக்கு மகேஷ்க்கு வாசு கூட கல்யாணம், இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என் தங்கச்சி கூட ஏதாவது சொன்னா கூட நான் ஏத்துக்குவேன், ஆனா என் தங்கச்சியும் அப்படிப்பட்டவ கிடையாது. ஆனா மகேஷை நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஒருவேளை குடி போதையில கூட அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா மகேஷும் மிருதுலாவும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இங்க பாரு, நான் தப்பா ஒன்றும் சொல்லலை, நான் பார்த்ததை சொன்னேன். ஏன்னா
நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு படும்போதே அதை சரி பண்ண தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இது தப்பா போய் அது வேற மாதிரி முடிஞ்சு வேற யாருக்காவது லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பா பட்டதை அன்னைக்கு சொல்லாம விட்டுறோம்னு சொல்லி நம்ம குற்ற உணர்ச்சி நம்மளை கொல்லும். அதுக்காக தான் சொன்னேன். விக்ரம் ப்ளீஸ், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் இல்லை விக்ரம், இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி இருங்க, இப்போவே என் தங்கச்சி மிருதுலா கூப்பிட்டு நான் கேட்குறேன். ஏய் இரு, சொன்ன உடனே எதுக்கு பறக்குற? நீ இப்படி பண்ணுவேன்னு தான் நான் வாய் முடிச்ச அமைதியா இருந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேணாம். நீ பாரு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீ இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாத. ஜஸ்ட் என் மனசுல பட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. விக்ரம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, என்ன நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற ஒருத்தரை ஏன் தங்கச்சி கூட நெருக்கமாக வச்சு பார்த்தேன்னு சொன்னதை ஒரு அக்காவாக இருந்து என்னால் ஏற்றுக்க முடியல விக்ரம். அதே சமயம் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. ஸோ சரி, இதை பற்றி இப்போ பேச வேணாம், விடுங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்ததை அப்படியே வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. நான் வெளியே சொல்லணும்னு நினைச்சிருந்தா இது என்னைக்கே சொல்லியிருந்திருப்பேன். ஆனா நம்ம கண்ணால பாக்குறத மட்டும் வச்சு ஒருத்தவங்கள நம்ம தப்பா அனலைஸ் பண்ண முடியாது. நிஜமாவே அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருந்து கூட அவங்க அப்படி இருந்திருக்கலாம். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றது இல்லையா? ஸோ நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். அதேதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஒருவேளை அப்படி கூட இருந்திருக்கலாம். சரி, அதை விடுங்க விக்ரம். ஹரி டேப்லெட் சாப்பிட்டாளா? கொடுத்துட்டேன். தூங்கிட்டு இருக்கல, தூங்கட்டும். நீ தூங்கு. இல்லை விக்ரம், நீங்கள் தூங்குங்க, நான் வரேன். நான் போய் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு வரேன். ஏய், நான் பேசுறது எதையாவது மனசுக்குள்ள வச்சுட்டு நீ தேவையில்லாத ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டுறாத. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. என்ன, ஏற்கனவே என் வாழ்க்கையே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருக்குது. இருந்தாலும் என் தம்பி தங்கச்சிங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அவங்களுக்காக தானே உங்கள் அக்ரிமெண்ட்டுக்கே நான் சம்மதம் சொன்னேன். ஒரு வேளை எங்கள் அப்பா இறந்து போகாமல் உங்களை எனக்கு பிடிச்சு போய் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அக்ரிமெண்ட் அவசியமாக இருந்திருக்காதுல்ல. என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. நான் வர விக்ரம். உண்மைதான்ல என் பூமி. நீ என்னை விட்டு போகும்போது என்கிட்ட சொன்னில்ல, உங்க லைஃப்ல நான் எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதி உங்களை தேடி வரும்னு. தேடி வந்த விதிய நானே தப்பா அமைச்சுக்கிட்டேன்ல. தப்பு தான் பூமி. ஆனா இதை சரி பண்றதுக்கே இங்க வழி இல்லாம ஆயிடுச்சு. என்னைக்கா இருந்தாலும் அவ கழுத்துல நான் கட்டின தாலி மாற போறது கிடையாது. அவ எந்த மூலையில இருந்தாலும் என்னை பிரிஞ்சு போய் அவளோட காதலை என்னை கொண்டு வந்து சேர்த்துரும். அதுக்காக தான் அந்த கல்யாண நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த அன்னைக்கு தான் அவ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தரப்போறான்னு சொன்னேன். காத்துட்டு இருக்கேன். மாம்சே, ஏய் வாசு, வா. என்ன தூங்கலையா? நீ தூங்கலையா மாம்சே? மனசு நிம்மதியா இருந்தாதான் தூக்கம்லாம் வரும் வாசு. மனசு நிம்மதி இழந்திருக்கிறவனுக்கு தூக்கங்கிற ஒன்று அவசியம் இல்லை. மாமா, பழமொழி சொல்லுவாங்கல்ல, சீதைக்கேத்த ராம எப்போதுமே கிடைக்கிறதெல்லாம் அமையறது இல்லைன்னு. இங்கே ராமனுக்கேத்த சீத்தையும் கிடைக்கல என்ன? ஆனால் மாமா, இங்கே சீதை ஒன்றும் தொலைஞ்சு போகலை மாமா. சீதை இருக்காங்க. ஆனால் அந்த ராமன் தான் வந்து தன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ராவணனோட சிறைப்பிடிப்பிலே காத்துட்டு இருந்த சீதை மாதிரி நீ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும், நீ தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு கூட உங்கள் சீதை காத்துட்டு இருக்கலாம்ல வாசு. மாமா,
சில விஷயங்களை இன்டைரக்டாக சொன்னால் ஒரு சிலருக்கு புரியும், இன்னும் சிலருக்கு டைரெக்டாக சொன்னால் புரியும், இன்னும் சிலருக்கு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொன்னாலே புரியும். அந்த விதத்தில் உன்னோட கேரக்டர் என்ன தெரியுமா? நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட் மாமா. எல்லா விஷயத்துலையும் எல்லா விதத்துலையுமே சொல்லப்போனா உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட பாசிட்டிவ் வைப் மட்டும்தான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு எவ்வளோ சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் மாமா. அது உன்கிட்ட இருக்கு. அந்த மனசு தான் மாமா உன்னை எனக்கு அட்ராக்ட் பண்ண வச்சது. சின்ன வயசுலையும் நீ அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இனி எப்போதும் யாருக்காகவும் அந்த ஒன்றை மட்டும் மாற்றிக்காத. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் ஆசைப்பட்டு கேட்டதில்லை மாமா. முறையா உங்ககிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்குறேன். முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? உன்னோட இந்த போல்டான கேரக்டர் இருக்குல்ல, இதை யாருக்காகவும் எப்போதும் எந்த இடத்துலையும் நீ மாற்றிக்கவே கூடாது. என்ன, நீ எப்போதுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கணும் மாமா. உங்ககிட்ட உன்னோட சிரிப்பை தாண்டி வேறு எதையுமே கேட்கல. நீ ஹாப்பியாக இருந்தா நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். யாருக்காக இல்லைனாலும் உனக்காக கண்டிப்பாக இருக்கேன் வாசு. தேங்க்ஸ் மாமா. சாரி வாசு. பரவாயில்ல மாமா, எல்லாருக்குமே எப்போதுமே எல்லாமே சரியாக அமையணும்னு இல்லை மாமா. எப்பயாவது வாழ்க்கை தடுமாறி போனாதான் சில அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்பதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்டு உதடுகள் உலருதே. நான் சாம்பலானாலும் என் காதல் வாழுமே, அந்த சாம்பல் மீதும் உனக்காக சில பூக்கள் பூக்குமே. இப்ப எதுக்கு மூஞ்சி மூஞ்சி பாக்குறாங்களாமா? திட்டி வெளியே அனுப்பும் போது தெரியலையே. ஆமாமா, அப்பெல்லாம் தெரிஞ்சிருக்காது. என் மனச புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க அவங்க தான் நினைச்சேன். ஆனா அவங்களும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏ விடு, நான் தான் கோவத்தில் இருக்கேன். விடு. தப்பு என் மேலே தான். ரொம்ப சாரி. நான் ஒரு டென்ஷனில் இருந்தேன், நீ வந்து கடுப்பேற்றவும் கொஞ்சம் கோவத்தில் திட்டிட்டேன். சாரி. ஒன்றும் தேவையில்ல, நான் கோவமாக தான் இருக்கேன். இடுப்பில் கை வச்சிருக்க கோவமா இருக்கியா? ஏய் ஏய், நீ தானே லாக் பண்ண, அதான் இடுப்பில் கை வச்சிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்னை விட, நான் தூங்க போகிறேன். அதான் சாரின்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஆ, என் கேரக்டரை பற்றி தெரிஞ்சுட்டு நீ பண்ணிட்டீல. அந்த கோவத்தில் திட்டிட்டேன்னு சொல்கிறேன்ல. கோவத்தில் திட்டினாலும் குழந்தைகிட்ட எப்படி திட்டணும்னு தெரியாதா? பொறுக்கி. இப்பெல்லாம் என் மேலே லவ்வே இல்லை போல, குறைஞ்சிருச்சு. அப்படித்தானே? ஓ அப்படியா? ம், ஆமாம் ஆமாம், உனக்கு அப்படி தோணுதா? உண்மை தானே. அதான் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுற, கோவப்படுற, ஏதாவது கேட்டால் உருப்படியாக பதில் வர மாட்டேங்குது. அப்படி என்னடி பண்ண? ஆ, இங்க பாரு, எப்போதுமே ஒன்றாவே இருந்தா லைஃப் போர் அடிச்சிரும்டா. அடிக்கடி இப்படி குட்டி குட்டி சண்டை போடணும், ஆனால் உடனே சமாதானம் ஆயிடணும். அவ்வளோதான். ஓகே, அதை நானே இறங்கி வந்து சாரி கேட்குறேன்ல, அப்புறம் என்ன? சாரி, ஐ லவ் யூ. நேரத்தில் ஒரு முட்டை கூட ஆளை பாரு. கூட. இப்போ என்னவா சிரிப்பு? நானும் லவ் யூ. குழந்தை. இனிமேல் சண்டை போடக்கூடாது. ம், அதை நீ சொல்லக்கூடாது, அது ஏன் உரிமை. சண்டை போட்டாலும் சமாதானம் ஆகிடுவேன். ஓகே, ஆனால் உடனே சமாதானம் ஆயிடணும். அடே கொன்றுவேன். சரி, தூங்கலாமா? தூங்கணுமா? கொன்னே போட்டுருவேன். தூங்கலாமா? இருந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உன்னையே தான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன்.
நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா சந்தியாக்கா? உங்க தங்கச்சி சொல்ற மாதிரி அவ்வளோ அழகாவா இருக்கேன். மேக்கப் போட்டு விட்டது அவதானே, அதனால அழகா இருக்கேன் தான் சொல்லுவான். ஏன் வாசுவோட அழகுக்கு என்ன? அவங்க அழகுக்கு ஏத்தாப்புல தானே அவங்க புருஷன் வர போறாங்க. அப்புறம் என்ன? எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. என்ன, நான் வரேன். ரெடி ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா. வாசு வரமா? அக்கா விட்ரி, போயிட்டு போறா. நீ என்ன பண்றேன்னு உனக்கு இப்போ வரைக்குமே புரியல, அப்படித்தானே? நீ சின்ன பொண்ணு, போ. சின்ன பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அந்த அளவுக்கு விவரம் தெரியாம அறிவில்லாமல்ல என்ன. நீ செய்யறது முட்டாள்தனங்கிறது உனக்கு இப்போ புரியலனாலும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் புரியும். நான் வரேன். அசோக்கா வரக்கா. சரிடாமா. அவளுங்க அப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாருங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். மனசில் நினச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு வரம். 120% கூட அது யாருக்கும் நடக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணும். மகேஷ் ரொம்ப நல்லவர். உங்களை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு, நல்லா கேர் பண்ணுவார். அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்காக அதையும் மாற்றிக்கிடுவார். அதுதான் அவரோட கேரக்டர். எப்போதுமே தனக்காக வாழவே மாட்டார், மற்றவங்களுக்காக தான் வாழுவார். அந்த மாதிரி வாழ்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். பரவாயில்ல, பழகுனா கொஞ்ச நாள் இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதான் சொல்லியிருக்கீங்களே, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட ஒரு நாள் இருந்தால் போதும். அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஏன்? இல்லை மகேஷ் மாமா கூட ஃப்ரெண்டாக பழகிருக்கீங்களே, அதை சொன்னேன். வண்ண நிலவே சொன்னது நீதானா? கண்கள் இரண்டில் கண்ணீரா சுடுவதும் நீதானா? அடிப்பட்டாம்பூச்சி போல வாழில் வந்தாயே, ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி சென்றாயே. கண்மூடினால் உன் ஞாபகம் சருகாகுதே. இதெல்லாம் சரி, போலாமா? ஏன் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறீங்களோ? என்ன பழசு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில சில நினைவுகள் நம்மளுக்கு நினைவாக மட்டும்தானே இருக்கும். அதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லவா? இதை சொல்லலாமான்னு தெரில. என்னை நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லட்டுமா? மகேஷ் அவரோட வாழ்க்கையில் அவ்வளோக்கா ஒன்றும் எதையும் பெருசாக அனுபவிச்சது கிடையாது. அவருக்கு வருங்காலமாக வரப்போகிற ஒய்ஃப் கிட்ட தான் அவர் நிறையா எதிர்பார்க்குறாரு, நிறையா ஆசைலாம் படுறாரு. அந்த விதத்தில் அவருக்கு வருங்கால பொண்டாட்டியாக வரப்போகிறது நீங்கள் தான். அவர் லைஃப்பில் எந்த சந்தோஷத்தையும் பெருசாக அனுபவிக்காததுனால அந்த முழு சந்தோஷத்தையும் அவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். கொடுப்பீங்களா? மாமா என்ன எதிர்பார்த்தாரோ அது அவருக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். ஓகே, கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் வாசு. மகேஷ், இன்னில இருந்து நீயும் குடும்பஸ்தனாக போறடா. இது மூஞ்சியெல்லாம் பார்த்தா குடும்பஸ்த மாதிரி தெரியலையே. மாதவா, நேரம் சரியில்லை மாதவா. இப்போ உங்ககிட்ட வம்பளுத்து சண்டை போடுற நிலைமையில் நான் இல்ல. என்ன, வாய் மூடிட்டு பேசாம இருக்கணும், ஓகே? இல்லைன்னா பேசுற வாய்க்குல கம்ப கொண்டு போய் திணிச்சு விட்டுறேன். வாய் மூடிட்டுறா. ஆள் எப்படி இருந்தாலும் என்ன செய்யறது, என்ன வம்பளுக்கிறது, திட்டுறதெல்லாம் போவே போகாது. என்ன, அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போனதுடா, விட்டு தள்ளு. டே தம்பி பையா, அண்ணனுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி, ஓகே? உடனே பாசமலர ஆரம்பிச்சிருவான். என்ற சரணன்னா என்ன, நானும் தானே உன் தம்பி, உன் கூட தானடா பிறந்தேன். நீ பிறந்த அதே தொப்புள் கொடியில தானே நானும் பிறந்தேன். என்ன மட்டும் என்னடா யாருமே மதிக்கவே மாட்டீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி அப்படி போய் கொஞ்சிட்டே இருக்கிற. இப்ப பார்த்தாலும் என்னையும் மகேஷை பத்தி தெரியாதா? எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் நானும் மகேஷும் எப்போதுமே தனிதான். பிரிச்சு விட்டீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. மாதவரத்தையோட எல்லாரும் வருவீங்கடா. இந்த மூஞ்சிய ஒரு நாய் கூட சேர்ந்தது மூட்டு போடா. சேர்டா, பாத்துக்கலாம்டா. அவன் கிடக்குறான். டேய் மகேஷ், சொல்லடா, நிஜமாவே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கியா? எதுக்கு நான் உங்ககிட்ட பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமான்னு தெரியல. ஆனா நீ சந்தோஷப்படுற அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்றதுல தப்பில்லை. சொல்லு. டேய் மகேஷ், நீ ரொம்ப பாவம்டா. டேய் எப்படா இப்படி கல் நெஞ்சக்காரமா நின்றுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தை வாசு கழுத்துல தாடி கட்டிடுவாடா. இப்போ மிருதுலா நீ நிலைமை எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சும் என்னாலையும் ஒரு ஆணி கூட கழட்ட முடியல. நம்மளே போய் கல்யாணம் நிறுத்துன்னு சொல்லிட்டு செவனியோட வச்சு அனுப்பிட்டானுங்கன்னு என்ன செய்ய?
ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதே. கடவுளே, நான் உன்னை தவிர வேற எதையுமே வேண்டல. முருகா, உன்னதான் நம்புறேன். என்ன நீ என் காதல் புட்டுக்கிட்டு போயிடுச்சு, ஆனா சேர்ந்துரும். ஆனா என் அண்ணன் காதல் புட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. என் அண்ணன் பாவம், அவன் உண்மையா லவ் பண்றான். சி, அப்ப நான் என்ன பொய்யா லவ் பண்றானா? கொஞ்ச நேரம் இப்படி புலம்பிட்டு தானே மென்டல் ஆயிருவேன். சந்தோஷமா தான் இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? சரி, நம்ம போலாமா? அவ்வளவு அவசரம் சீக்கிரமா பொண்டாட்டியே பார்க்கணும்னு எல்லாரும் கேட்கதானடா செய்யும். சரி, போலாம். சரண், எனக்கு இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு. என் மேல இவ்வளோ அன்பு, இவ்வளோ பாசம் வச்சிருக்க. உன்னை ஏமாத்திட்டேன்னு உனக்கு தெரிய வரும்போது நீ எப்படி என்னை எடுத்துப்ப? ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். தனனே நானனா தனனே நானனா தனனே நானனா தனனே நானனா புத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமா இருக்குதையா மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுவையா பட்டாசு தேசத்துல பாசமுள்ள சாமி நீதான் கலங்காம நீ இருக்க கடைசி வர துணை இருப்ப இரவோடும் பகலோடும் உன்னிழலா நான் வருவேன். வாசு, உன்னை பார்க்கறதுக்கு சார் படி துடியா துடிச்சிட்டு வர. அப்படியே மாமா. இல்ல, அவன் தான் உளறிட்டு. அது ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகா இருக்க வாசு. அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும் என்ன மாமா? என்ன பேசுறா? இவன் என்ன ஒரு மாதிரி பொடி வச்சே பேசுறா? நானும் 2 நாளா கவனிச்சிட்டேன். ஆள் ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இந்த கல்யாணம் வாசுவால நின்றுமா இல்ல நடக்குமா? ஒண்ணுமே புரியல. இந்த கல்யாணத்தை யாரு நிறுத்துறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். யார் என்ன நினைச்சாலும் சரி, சரண்யனை வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஒன்றும் இல்லை மாமா, சொல்லுவாங்களே பழமொழி, அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்படி சொன்னேன். சரி, போலாமா? போலாம். மிருதுலா, கூட்டிட்டு வா. நாங்க மண்மேடையில் நிக்கிறோம், கூட்டிட்டு வா. சரி. டேய், வர்றியா இல்ல எப்படி? நான் வர்றேன், நீ போ. வா சண்டை, நம்ம போலாம். மாம்சே, எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், ஓகே? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அது வரைக்கும். கொஞ்ச நேரத்துக்கா இல்ல வாழ்க்கை முழுசான்னு தெரியல. சரி, போலாம். இப்பதாண்டி உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். என்னையே அறியாம அதிகமான காதல், அதிகமான பாசம் உன் மேல வந்துருச்சு. பிரிய போறோமா இல்ல சேர போறோமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு மண்டபத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாளா எதுக்கெல்லாம் அந்த உண்மை மறைச்சோமோ, இன்னைக்கு அந்த உண்மை வெளியே வரப்போகுது. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதனால என்ன நடந்தாலும் அது எதுக்கும் நான் பொறுப்பில்லை. இமைப்பொழுதும் தூங்காம உன் விழியில் குடியிருப்பேன். என் உசுர உன்னை சுத்தும், நீ அழுதா வாயைப் பொத்தும். அழாதடா நீ, அழாதடா. அழாதடா நீ, அழாதடா. என்னன்னா ஒன்னும் இல்லடா. இப்ப வந்து கேக்குறேன்னு எதுவும் நினைச்சுக்காத. என்ன எல்லார்கிட்டையும் பொதுவா சொன்னேன், எனக்கு இது முக்கியம், இது வேணும்னு. ஆனாலும் இப்ப நான் கேட்கறதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கலாம். அதான் கேக்குறேன், சொல்லுவியா? என்னன்னா அண்ணன் ஏதோ சொல்றாரு, ஒன்றும் புரியல. என்ன அவன் நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து கேட்கறதுல இதன் லாஜிக்கான்னு கூட நீ யோசிக்கலாம். இருந்தாலும் எங்களோட மன திருப்திக்காக நாங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். ஓகே விக்ரம், நீயே கேளு. நீங்களே கேளுங்கண்ணா. நீ தானே ஆசைப்பட்ட, உனக்கு தானே டவுட்டா இருந்தது, கேளு. அட 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க கேளுங்கப்பா. மொத்தம் நம்ம குடும்பத்துல 6 பேரு ஒன்னா பிறந்தவங்க. 5 அண்ணன் தம்பிங்க, 1 தங்கச்சி. தங்கச்சி மேல ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க எல்லாருமே பார்ப்போம். என்ன அதே மாதிரிதான் எல்லாருக்குமே. என்ன அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதாகட்டும், எனக்கு கல்யாணம் ஆனதாகட்டும், சரணுக்கு கல்யாணம் ஆனதாகட்டும், இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போறதாகட்டும், ஹரிக்கு கல்யாணம் ஆனதாகட்டும், என்ன இத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனாலும் அவங்கவுங்க விருப்பப்படி நடந்துச்சாங்கிறது இங்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். அதே மாதிரி உனக்கும் இந்த கல்யாணத்துல
பரிபூர்ணமான சம்மதமா? உங்க 2 பேத்துக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லவா? இந்த உலகத்திலேயே நமக்கு பிடிச்ச மாதிரியும் இல்லை நம்ம நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னா இங்கே எதுவுமே பிடிச்ச மாதிரியே இருந்திருக்காது, பிடிக்காத மாதிரியே இருந்திருக்காது. பிடிச்சது நாளைக்கு இல்லைன்னா கிடைச்சத நாளைக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். டே லைஃபோட ஃபார்முலான்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்ல? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? என் அண்ணனுங்க நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன? வாங்க போகலாம். மகேஷ், உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு எப்படி வலிக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஒரு பொணமாக தான் நீங்கள் மனமேடையில் உட்காந்துருக்கீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் உங்களை லவ் பண்ணுற அளவுக்கு தான் அது புரியலை. என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்றணும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, என் தங்கச்சி அவ்வளோதான். லவ் மட்டும் பண்ணியிருந்தா பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்காது. லவ்வையும் தாண்டி கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கீங்க. இந்த கல்யாணம் ஊரறிய நடந்தா அவ கழுத்துல கிடக்கிற இந்த 3 முடிச்சுக்கு யாரு பதில் சொல்லுவா? என் தம்பி பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்ல. என் தம்பிய இப்படி ஒரு குளத்துல பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். பார்க்கவே ரொம்ப கண்குள்ள காட்சியா இருக்கு. என்னடி பேசிட்டே இருக்க, அமைதியா இருக்கா? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. இவ்வளோ சந்தோஷப்படுறியடா. ஐயோ கடவுளே, நீ என்னதான் நடத்தி வச்சிருக்க, ஒண்ணுமே புரியல. அந்த இந்தானி எடுத்துட்டு வந்து கடைசியில கல்யாணம் மேடைக்கே வந்துருச்சு. மகேஷ், நீங்க எப்படிதான் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை எப்படிதான் அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. மகேஷ், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீங்க சேரக்கூடிய ஆளு அங்க நிக்கிறவ. இங்க எல்லாரும் சம்மதத்துக்காக தாலி கட்டினா அங்க நிக்கிறவரோட வாழ்க்கை ஏமாம்சு அப்படி பாக்குறேன். எந்த டைம்ல இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நிஜமாவே நீ யாரையுமே லவ் பண்ணது இல்லையா? என்ன பதில காணும்? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் விரும்பின ஒருத்தர் என்ன விரும்பல, அதனால அவர் விரும்பின அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்படியா? அப்ப லவ் பண்ணியா? ஆமாம் மாமா, ரொம்ப சின்சியரா சின்ன வயசுல இருந்து நீதான் எனக்கு நீதான் எனக்குன்னு ரொம்ப ஆசையோட ரொம்ப ஏக்கத்தோட காதலிச்சேன். கடைசியில் அது இல்லைன்னு என் தலையில் எழுதிருச்சு. அதுக்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா நான் விரும்பின அவங்க சந்தோஷத்துக்காக நான் இதை தியாகத்தை பண்ணுறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால அதை விட்டுட்டேன் மாமா. நிஜமாவே உனக்கு ரொம்ப பெரிய மனசு வாசு. பெரிய மனசுலாம் இல்லை மாமா, ஏதோ என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். அதாவது நான் விரும்பினவங்க கூட என்னால் தான் வாழ முடியல, அதே அவங்க விரும்பினவங்க கூட அவங்க விரும்பினவங்களோட வாழ்றது இவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த சந்தோஷம் போதும். என்ன கேட்க மாட்டியா? நான் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நிஜமாகும் போது அதை கண்ணிலே பார்த்து தெரிஞ்சுக்கிற பாக்கியம் இருக்கும் போது எதுக்கு கேட்கணும்? என்னது? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கழுத்துல தாலி கட்டிவில, அதை சொன்னேன். ஏய், என்னடி இப்படி நிக்கிற? ஏய், எவ்வளோ லவ் பண்ணியிருப்ப, ஏன்டி இப்படி இருக்க? எனக்கே வலிக்குதுடி. அண்ணி, மனசார நான் நீ நினைச்சது உங்களை தான். நீ என்ன நீ இப்படி நிக்கிறீங்க விட்டு கொடுத்துட்டு? சிலர் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பண்றதுல தப்பு இல்லை. பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல தான் அவன் கூட வாழ முடியும். அடுத்த ஜென்மத்திலேயாவது அவன் கூட வாழ்றேன். அவன் சந்தோஷமா இருக்கட்டும். ஏ பைத்தியம், அவரோட சந்தோஷமே நீதாண்டி. நீ ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, இப்ப நினைச்சிருந்த கல்யாணத்தை நிறுத்தலாண்டி. நீ எப்படி இப்படி நிக்கிற? இடத்துல நான் இருந்தா செத்தே போயிருவேண்டி. ஏன் சந்தோஷத்துக்காக பார்த்தா சந்தியாவோட நிம்மதி போயிடும். சரணும் மகேஷும் பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் ஏன் சந்தோஷத்தை நான் தொலைச்சிட்டேன். அவன் அது சந்தோஷமா இருக்கட்டும். சந்தியா சொன்னது சரிதான். உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாம இருக்கிறது ஒண்ணுதான்.
நீங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கரைந்தாய் நீயும் நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன். உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே. இங்க பாரு பாட்டி, யார்கிட்டயாவது எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சா நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது பாட்டி. உன் பேத்தி உனக்கு உயிரோட வேணும்னு நினைச்சா யார்கிட்ட எதையும் சொல்லாத. நான் உன்னை மிரட்டுறதாவே நீ வச்சுக்கோ. எனக்கு எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன். டேய் இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? எனக்கு என்னமோ அவருக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு மட்டும் தான் சிரிச்சிட்டு இருக்குது. என்னடா நடக்குதுங்க? எல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும் கல்யாணத்தை நிறுத்துவா போற மூடி நில்றா. எங்களுக்கே ஒன்றும் புரியல. நான் மகேஷ் கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன். அவன் சொன்னான் என்ன? அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானாமா. ஓ, நம்ம தான் தேவையில்லாம எதையோ போட்டு யோசிச்சு மண்டே குழப்புறமோன்னு தோணுது. விடுங்க, பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தான் ஆகணும். இங்க பாரு, நான் மகேஷ் கிட்ட கேட்டுட்டேன். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான் சொல்றான். இது எப்படி விஜய், இவ்வளோ நாளா உங்களுக்கு கேட்கணும்னு தோணல, கடைசி விளிம்பில் வந்து தான் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்களா? ஏன் அவன் அப்ப கூட கரெக்டா தாண்டி பதில் சொன்னான். பேசாம இருங்க விஜய். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ்க்கு கல்யாணம் ஆயிடும். கடவுளே, யாரும் வர வேண்டியது இல்லைல்லம்மா. நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலி கொடுத்துடல. அணி கொடுக்க போறாங்களே, என்ன பண்றது? அண்ணி, ஆ டைம் ஆகுதுல, தாலி கட்ட சொல்லிடலாம்ல? கட்ட சொல்லிடலாம். சாமி, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலி கொடுத்துருங்க, கட்டட்டும். அப்ப சரிங்கப்பா. மாப்பிள்ள இந்தாங்க தாலி. கெட்டி மேளம், கெட்டி மேளம். இமையருகே நீயும் இருப்பாயோ உயிரே. விரல் தீண்டும் நொடியில் உந்தன் காதல் எந்தன் கண்ணிலே. வழிமாறும் பொழுதில் உன் துணை இருப்பேன் உயிரே. விழிநீரும் விழியில் உந்தன் வாசம் தேடி செல்லுமே. காதல் வாழும் இதயத்தில் நாளும் மனதினில் நீ மட்டும் நின்றாயே. உந்தன் நினைவும் எந்தன் கனவும் சேரும் நேரம் ஸ்வர்கமே. காதல் போகும் உடைந்திடும் நேரம் மனதினில் நீ மட்டும் நின்றாயே. உந்தன் நினைவும் எந்தன் கனவும் சேரும் நேரம் இல்லையே. அவ்வளவுதான் முடிச்சு விட்டிங்க போங்க. புருஷனா? என்ன? அது சரண், அது மகேஷ், என்ன நடக்குதுங்க? அவ என்ன உன்ன புருஷங்கிறா?
என்னடா எந்திரிக்கல? டேய் என்னடா? புருஷனா? ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? புருஷன்? ஏய், நீ லவ் தானடி பண்ற? மகேஷ் என்ன அவ ஏதோ வளரிட்டு இருக்கா? அவளுக்கு நீ தாலி கட்டிட்டியா? நீ எப்படா தாலி கட்டின? அப்போ வாசு கூட மலமேடைக்கு வந்தது, வாசுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது என்னடா? எனக்கு ஒன்றும் புரியல. மிருதுலா சொல்றதெல்லாம் உண்மையா? சரண், சரண். ம்? நீ ஏன் அழுகுற? ஆ? நீ ஏன் அழுகுற? நீ அழுகுறன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆ? உன் தங்கச்சி மிருதுலா என் தம்பியை லவ் பண்றாளா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? சொல்லு. சரண், சரண், முதல்ல என்ன மன்னிச்சிரு சரண். அது சரண். டே சரண், சரண் மன்னிச்சிரு சரண். உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருடா சரண். ஆமா சரண், நானும் மிருதுலாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம்டா. ஆனா சரண், சத்தியமா சொல்றேன், நீ நீ மிருதுலாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சு அவளை நான் காதலிக்கல. அவ யாருன்னே தெரியாம தான் அவளை நான் காதலிச்சேன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவ யாருன்னு எனக்கு தெரிய வந்தது. சத்தியமா இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலடா. உன் கல்யாணம் நின்று போய் சந்தியா நீ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் லவ் பண்ண பொண்ணு மிருதுலன்னு எனக்கு தெரியும். சத்தியமா இது எதுவுமே நடக்க. மன்னிச்சிரு சரண். என்ன வெறுத்துற மாட்டேன். நீ எத்தனையோ டைம் சொன்ன, என்ன தூக்கி போட்டுற மாட்டே இல்லடா. என்ன மன்னிச்சிரு சரண், மன்னிச்சு. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கும் இந்த விஷயம் தெரியும். இல்லடா சரண், நான் யாரையும் லவ் பண்ணல. நான் சும்மா கடலை தாண்ட போடுறேன். நான் யாரையும் லவ் பண்ணல. டே சரண், நான் ஒருத்திய உயிருக்கு உயிரா லவ் பண்ணா, ஆனா அவ என்ன ஏமாத்திட்டு தூக்கி போட்டு போயிட்டா. லவ் மட்டும் பண்ணலடா, கல்யாணமும் பண்ணிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா. நான் உன்னை எப்போதும் ஏமாத்த மாட்டேன். என்ன யாரும் உன்னை ஏமாத்துறாங்களோ இல்லையோ, நான் ஒருபோதும் ஏமாத்த மாட்டேன். நீ என் உயிரடா. உன்னை ஏமாத்தணும்னு எந்த எண்ணத்துலயும் நான் அப்படி பண்ணலடா. எங்க நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ அண்ணிய வெறுத்துருவியோ இல்ல என்ன வெறுத்து தூக்கி எறிஞ்சிருவியோன்ற பயத்துல எதையுமே சொல்லாம இருந்துட்டேன். இப்ப கூட இந்த கல்யாணம் அவ சொல்லி தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சத்தியமா இது எதுவுமே எதிர்பார்க்காம தான் நடந்துச்சு. என்ன மன்னிச்சிருடா, மன்னிச்சிரு. எனக்கு தெரியுது நான் உன்னை ஏமாத்திட்டேன். இந்த ஏமாற்றத்தோட வலியை உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஏமாற்றத்துல கூட ஒரு ஒரு உண்மையான நியாயம் இருந்ததுடா. சரண், அவன் சொல்றதுதான் உண்மை. எங்க 2 பேத்தையும் மன்னிச்சிரு சரண். உன்னை ஏமாத்தணும்னு எந்த ஒரு எதுவுமே இல்லை. ஆரம்பத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், நான்
காதலிச்சேன், நீ ஏமாத்திட்ட. இவன் இவன் இவனை என் உயிருக்கு மேல நினைச்சேன். இவன்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். இப்படி இப்படி என்ன நம்ப வச்சு என் முதுகலை கொத்திட்டீங்கல்ல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? சரண், இருங்க சரண், பொறுமையா எதா இருந்தாலும் கேளுங்க, அவசரப்படாதீங்க. சரண் சரண், உன்னை ஏமாத்தலடா, உன் நல்லதுக்கு தான் என்ன பண்ண. ப்ளீஸ்டா சரண், புரிஞ்சுக்கோ. ஏமாத்தலையா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். நேத்த கூட சொன்னேன்லடா, என்னை யாரு ஏமாத்துறாலும் நீ உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன் இல்லடா. நீ எவ்வளவு லவ் பண்ணதால தப்பு சொல்லல. ஏன்னா அவன் என் வாழ்க்கையில எழுதப்படாத விதி. இப்ப நான் அவளை நினைச்சு வருத்தமே பண்ணல. நீ என் நெஞ்சில குத்திட்டு இல்ல, என்னை எப்படி ஏமாத்திட்டு இல்ல. என்னை ஏமாத்திட்டா நீ. என்னை எல்லாருமே ஏமாத்துறீங்க. என் குணத்தை வச்சு, என் நிலைமைய வச்சு என்னை எல்லாருமே ஏமாத்துறீங்க. கண்ண பொண்டாட்டி கூட என்ன ஏமாத்திட்டா. எனக்கு யாருமே உண்மையா இல்ல. மாமா இருங்க, இப்போ நான் இந்த இடத்துல பேசணும், பேசி ஆக வேண்டிய கட்டாயம். இது வரைக்கும் அவங்க எல்லாம் பேசிட்டாங்க, இப்போ நான் பேசணும். நீ என்ன பேச போற? ஆ? சொல்லு, நீ என்ன பேச போற? அதான் நிக்க வச்சு நெஞ்சிலே குத்திட்டான்ல, இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? சரண், உன் மூஞ்சில குளிக்கவே பிடிக்கல, போடி. உனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. என்ன மட்டும்தான் நம்ம வச்சு முட்டாளாக்கி இருக்கீங்க. எனக்கு யாருமே வேணாம். கடைசி வரைக்கும் தனியாவே இருந்துட்டு போறேன். மாமா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதாவது இவ்வளோ தூரம் அந்த கல்யாணத்தை இழுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடியே ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்களுக்கு உண்மை தெரிய வந்தா சந்தியா அக்காவை நீங்க வெறுத்துருவீங்கன்ற ஒரு காரணத்துக்காகவும், நீங்களும் மகேஷ் மாமாவும் பிரிஞ்சிடுவீங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் மிருதலா என்ன மகேஷ் மாமாவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கல்யாணம் கூட பிளான் பண்ணிலாம் நடக்கல, யதார்த்தமாக நடந்த கல்யாணம் தான். வாசு என்ன பண்ணிட்டு இருக்க? வாசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னாலதான் ஏற்கனவே இந்த குடும்பத்தோட மானம் போச்சு. அடுத்து மறுபடியும் மானத்தை வாங்க தான் வந்திருக்கியா? சம்மந்தி இருங்க. வாசு, இருங்க மாமா, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும்ல. அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் உங்கள் 2 பேத்துக்கு மட்டும் கல்யாணம் நடக்கல, அன்னைக்கு இவங்க 2 பேத்துக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் உங்கள் கல்யாணம் முறைப்படி எல்லாரோட சம்மதத்தோட நடந்துச்சு. ஆனால் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையால் மகேஷ் மாமா வேற வழி இல்லாமல் மிருதுலா கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இதை எப்படா இவ பார்த்தா நீங்கள் கேட்கணும். உங்கள் கல்யாணம் நடந்த அதே கோயிலில் எங்கள் ஊரில் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம். சொல்லப்போனால் இவங்க 2 பேரோட கல்யாணம் அந்த சாமி நடத்தி வச்சதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆக 2 நாளைக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய தாலியை தட்டி விட்டு இவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த தாலியை எடுத்து கொடுத்தாங்க. அந்த தாலி தான் இன்னைக்கு மிருதுலா கழுத்தில் கிடக்கு. அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. அந்த சமயத்தில் 2 பேர் கட்டின சேலை ஒரே மாதிரி இருந்ததுனாலையும் கொஞ்சம் சந்தேகம் வந்து மிருதுலா கழுத்தில் அந்த பொண்ணுக்கு பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை தாலி கட்ட வேண்டி இருந்தது. ஆனால் தப்பி தவறி மகேஷ் மாமா அங்கே போய் மிருதுலா என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டார். என் பொண்டாட்டின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ தாலி கட்டினாதான் அவளை விடுவே இல்லை, நான் தாலி கட்டிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மகேஷ் மாமா மிருதுலா கழுத்துல தாலியை கட்டினாரு. இதுதான் மாமா விதி. அவங்க ஆசீர்வாதம் பண்ண தாலி இன்னைக்கு மிருதுலா கழுத்துல கிடக்குது. இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கோங்க, யாரும் உங்களை ஏமாத்தல. ஒருவேளை உங்க தம்பி உங்களை ஏமாத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டாலும் அது கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால தான். சந்தியாக்காக்கு தெரிஞ்சது, அவங்களும் எவ்வளவோ டைம் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனா மிருதுலா அதை சொல்லவே விடல. கல்யாண மேடையில தான் உங்களுக்கு தெரியணும்னு இருந்தா அது யாருனாலையும் மாற்ற முடியாது மாமா. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் நம்புறவங்க எல்லாரும் என்னை ஏமாத்த மட்டும்தான் செய்வாங்க. என்னை ஏமாத்திட்டான்ல, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இந்த ஏமாற்றத்தோட வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா உங்ககிட்ட எவ்வளவு உண்மையா இருந்தேன். எதையுமே மறைக்கலடா உங்ககிட்ட. எதையுமே மறைக்காம நீ எனக்கு உண்மையா இருக்கணுன்ற எண்ணத்திலேயே நான் இருந்தேன். கடைசியில என்னை எப்படி ஏமாத்திட்டு இல்ல, எப்படி என்னை ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு?
என்ன விடுங்க. அவன் தான் என்னை ஏமாத்திட்டான். உனக்கு தெரிஞ்சும் நீ என்ன ஏமாத்திட்ட. எல்லாருமே என்ன ஏமாத்திட்டீங்க, அப்படிதானே? மொத்தத்துல ஏமாந்து நிக்கிறது நான். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்ச எனக்கு தெரியக்கூடாதுன்னு மொத்தமா மறைச்சிட்டீங்க. யாரு மேலாம் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறேனோ அவங்கெல்லாம் தான் முதுகுல குத்துறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில வாழ முடிக்கல. இங்க பாரு சரண், உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் என்கிட்ட காட்டுடா. என்கிட்ட என்ன கோபம் இருந்தாலும் காட்டு, அதை நான் பாத்துக்கிறேன். அன்னிய வெறுத்துறாதுடா. இவ்வளவு தூரம் இந்த உண்மை மறைச்சதுக்கு காரணமே நீ அண்ணிய வெத்தரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவங்க சொல்லாம இருந்தது தப்புதான். அது கூட நான் தான்டா பண்ணேன். சொன்ன புரிஞ்சுக்கோடா. என் மூஞ்சிலே முடிக்காத மகேஷ், என் மூஞ்சிலே முடிக்காது. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே, பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல. என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்க. என்னை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நான் உயிரோட இருக்கவே விரும்பல. சரண், எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் ஏமாந்தவனா மட்டும்தான் இருக்கணும்ல. எவ்வளவு நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டான்ல. கண்டு பொண்டாட்டில இருந்து கூட பிறந்த வரைக்கும் எல்லாரையுமே ஏமாத்திட்டாங்க. இனி நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நம்பிக்கை இல்லாத உலகத்துல எதுக்கு வாழணும்? நான் சாக போறேன். யாரும் வேணாம், என்னை விட்டுருங்க. நிம்மதியாவது சாகமாவது விடுங்க. எனக்கு உயிர் மேல விடுமல. நான் போறேன். சரண் என்னடா பண்ற? சரண் ஐயோ, சரண் செத்து போயிட்டாரு. என்னது? சரண் சரண் போயிட்டானா? நீ நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றியோ அந்த அளவுக்கு தான் நானும் உன்னை லவ் பண்றேன். நீ இல்லாத உலகத்துல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நானும் கூடவே வரேன். இப்பவே உன் கூடவே வரேன். கண்ணுக்குள்ள விழுந்த தூசி பூசியானதே, பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே, இவன் நெஞ்சுக்குள்ள வீரம் குறைஞ்சு போனதே, அடரட்ட புள்ள ஒத்தையா பிரிஞ்சு போனதே.